Your future is created by what you do today, not tomorrow. உங்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத வச்சு கிடையாது. அதனால் உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நோக்கிய உங்களுடைய பயணம் இன்றே ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கே நீங்கள் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது verb tenses. நம்ம பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். இதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம், எந்த ஆக்ஷனை செய்வதற்கு அதை வெளிப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தலாம், அதோடைய ஃபார்ம்ஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களால் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேச முடியும். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா டென்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். Past progressive tense indicates an action in the past that is longer in duration than another action in the past. இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஸ்டில் கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும். அடுத்த ஆக்ஷன் இங்கே ஆரம்பிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் வாக்கிங் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். இங்கே ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. ஒன்று ஹி வாஸ் வாக்கிங், இன்னொன்று இட் ஸ்டார்டட் டு ரெயின். மழை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவன் நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு ஆக்ஷன். ஒன்று அவன் நடந்து கொண்டிருத்தல், இது பாஸ்டில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது எந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறதுனா மழை ஆரம்பித்தல் அப்படின்ற இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் அவன் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். பாஸ்டில் கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். இது இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற இந்த ஆக்ஷன் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு அப்புறமா நடக்கிற ஆக்ஷன் எல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம சொல்கிற இந்த ஆக்ஷன் வாக்கிங், ஹி வாஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஆக்ஷன் பாஸ்டில் ஒரு கட்டத்தில் ஆரம்பிக்குது, இந்த நேரம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இப்போ மழை ஆரம்பிக்கிறது. அவன் மழை ஆரம்பிக்கும் பொழுது நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை தான் நம்ம இதில் சொல்ல வரோம். அவன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவில் இன்னொரு ஆக்ஷன் வருது. அந்த இன்னொரு ஆக்ஷன் மழை ஆரம்பித்தல். பாருங்கள், past progressive is a form of the verb that shows the action was in progress at a certain point or at some point in the past. அப்போ இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் எதை நம்மளுக்கு உணர்த்துது, எதை வெளிப்படுத்துவதற்கு நம்மளுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அல்லது சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் நடைபெற்று கொண்டிருந்திருக்கும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் தட் இஸ் லாங்கர் இன் டியூரேஷன் தேன் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில், பாயிண்ட் ஆஃப் டைமில் நடந்த ஒரு ஆக்ஷனை நம்ம இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவை வச்சு சொல்ல மாட்டோம். டியூரேஷன் ஆஃப் டைம், லாங்கர் இன் டியூரேஷன். இந்த டைம், அந்த ஆக்ஷன் லாங்கர் இன் டியூரேஷன், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும் பாஸ்டில். அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் ஸ்லீப்பிங் அட் 3 o'clock அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தூங்கி கொண்டிருந்தான் அப்படின்ற ஆக்ஷன் அந்த 3 o'clockல மட்டும் நடைபெற்று கொண்டிருக்காது, அந்த டைமில் மட்டும் நடைபெற்றிருக்காது.
அதுக்கு முன்னாடியே அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான். 3 o'clockல நம்ம போய் பார்க்கும்போது அவன் வந்து தூங்கி கொண்டிருந்தான். பாஸ்டில் ஒரு டைமில் ஆரம்பித்து அது வந்து கண்டினியூ ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வந்து பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த டைம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் டைமை சொல்கிறோம். 3 o'clock அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் ஆரம்பித்து அந்த 3 o'clock வரைக்கும் அவன் தூங்கி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் 4 o'clock வரைக்கும் கூட அவன் தூங்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா? ஆனால் இந்த மொத்த ஆக்ஷனுமே எப்போ நடக்குது? 5 o'clockல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நடந்து முடிஞ்ச அந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆரம்பித்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இதை நம்ம சொல்லும் பொழுது தான் இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதோடைய ஃபார்ம்ஸ் நம்ம எழுதும் போது அல்லது பேசும்பொழுது அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பி வேர்ப் இருக்கும். பாஸ்ட் டென்ஸை குறிப்பதற்கான பி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். அடுத்தது மெயின் வேர்ப் இருக்கும். அது கூட நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜியை சேர்ப்போம். இப்போ இதில் வந்து வாஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ் அப்படின்றது பாஸ்ட் ஹெல்பிங் வேர்ப், பாஸ்ட் டென்ஸை குறிப்பதற்கு பயன்படக்கூடிய ஹெல்பிங் வேர்ப். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெயின் வேர்ப் வந்து வாக். அது கூட கண்டினியூஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஐஎன்ஜியை சேர்த்துருக்குறோம். இது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றதுனால வாஸ் வாக்கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லுவோம் ஹி வாஸ் வாக்கிங் அப்படின்னு நவ் இப்போ சொல்லுவோம். அப்போ இந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்கும். பாருங்கள் அடுத்தது, த ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் a point, a time point or another action is implied in the meaning right now at the moment of speaking. ஆனால் இந்த ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும் தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் ஆரம்பித்து ஏதோ ஒரு பாயிண்ட் கடந்த காலத்திலேயே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்து முடிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை நம்ம பேசும்பொழுது பாஸ்ட் ப்ராக்ரெசிவ். ஆனால் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் அதை நம்ம வந்து சொல்லுவோம். In the past progressive tense, however, this time point has to be explicitly marked by means of either a prepositional phrase of time at last night or a clause of time when it started to rain in the past. இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பேசும்பொழுது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஆஃப் டைம் அட் லாஸ்ட் நைட், இன் த மார்னிங் அப்படின்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். அல்லது இந்த டைம், இந்த வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின் இன் த பாஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இந்த இன் த பாஸ்ட், அட் லாஸ்ட் நைட், இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸை குறிப்பதற்கான ஃப்ரேஸ், கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹி வாஸ் வாக்கிங் அட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நேற்று ராத்திரி அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். எஸ்டர்டே மார்னிங் மை டாட்டர் வாஸ் ஸ்விம்மிங். நேற்று காலை என்னுடைய மகள் நீச்சல் அடித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நீச்சல் அடித்தல் அப்படின்ற ஆக்ஷன் வந்து இப்போ கடந்த காலத்தில் ஒரு பாயிண்டில் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். நம்ம இப்போ அதை பேசும்பொழுது எஸ்டர்டே மார்னிங் மை டாட்டர் வாஸ் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லாஸ்ட் நைட் அட் 7 o'clock we were dancing. நேற்று ராத்திரி 7 மணிக்கு நாங்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆக்ஷன் வந்து ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் 7 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அடுத்தது பாருங்கள். டேனி வாஸ் பீட்டிங் த ட்ரம்ஸ் அண்ட் ஜெரி வாஸ் ப்ளோயிங் த ஃப்ளூட். 2 ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த டைமில் ஆரம்பித்து இந்த டைம் வரைக்கும் அது நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேசுகிறோம் பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில் டேனி வந்து ட்ரம் அடிச்சிட்டு இருந்தான், ஜெரி வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 ஆக்ஷன் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வந்து பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம
இந்த பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம், அதோடைய ஃபார்ம்ஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.